வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் இரவு 8 மணி செய்திகளை வழங்குவோர் இண்டிகா ஈசி. பி ஆல்வேஸ் ரெடி வித் இண்டிகா ஈசி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழா. திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைத்து நடந்து சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 252 அடி நீளம், 32 அடி அகலம் கொண்ட பாலம் செவ்வாய்க்கிழமை முதல் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அறிவிப்பு. வைக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. சிலையின் கட்டமைப்பு மற்றும் கடல் அழகை கண்டு ரசித்ததுடன் புகைப்படம் எடுத்தும் உற்சாகம். நெறிபரப்பும் தகைமையாளர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 25 பேருக்கு பரிசு வழங்கி கௌரவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம். தேசிய மகளிர் ஆணையக் குழு உறுப்பினர் மம்தா குமாரி தலைமையில் நடைபெற்ற முதற்கட்ட விசாரணை நிறைவு. மாணவி வன்கொடுமை தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளிடம் விசாரணை. விரைவில் முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி விளக்கம். इंतजार करिए, हम न्यूज देंगे, पहले पूरा मिलने के बाद सब रिपोर्ट जाएगा आयोग को और आपको मिलेगा. अरे ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர்கள் சந்திப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை குறித்து ஆளுநரிடம் ஆலோசித்ததாக தகவல். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் பதியப்பட்ட எஃப்ஐஆர் கசிந்த விவகாரம். ஐபிசியில் இருந்து பிஎன்எஸ் சட்டத்திற்கு தரவுகளை மாற்றுவதில் உள்ள தொழில்நுட்ப குறைபாடுகளால் எஃப்ஐஆர் வெளியே கசிந்திருக்கலாம் என தேசிய தகவலியல் மையம் விளக்கம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தவேக தலைவர் விஜய் சந்திப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் முறையான விசாரணை நடப்பதை உறுதி செய்ய முறையீடு. தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் தவேக தலைவர் விஜய் ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் மனு. பெஞ்சல் புயல் மற்றும் பருவமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை என்று ஆளுநரிடம் விஜய் மனு. மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை தியாகராய நகரில் கைதான தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விடுவிப்பு. கைதான நிர்வாகிகளிடம் தைரியமாக இருங்கள் என்று விஜய் கூறியதாக தகவல். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து அறவழியில் மக்களை சந்தித்த தமிழக வெற்றி கழகத்தினர் கைது செய்யப்பட்டதற்கு விஜய் கண்டனம். திமுக அரசின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகுகாலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்றும் ஆவேசம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. உரிய நீதி வழங்க கோரி டெல்லி தமிழ்நாடு பவன் முன்பு மாணவர் அமைப்பினர் போராட்டம். जो
மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ளு. தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான அதிமுகவினரை வலுக்கட்டாயமாக கைது செய்த போலீசார். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் துணிச்சலாக புகார் அளிக்கிறார்கள் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விளக்கம். அதை அச்சுறுத்தும் வகையில் இபிஎஸ் அறிக்கையின் மூலம் அரசியல் செய்வதாக பதிலடி. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று பிடிவாதம் காட்டியது அதிமுக ஆட்சி. போராட்டம் நடத்தி அதிமுக கபட நாடகம் ஆடுவதாகவும் அமைச்சர் ரகுபதி காட்டம். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் அவங்க ஆட்சி காலத்துல தான் நடந்துச்சு. அப்ப எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் என்று அடங்காப்பிடாரித்தனமாக மறுத்தவர்கள் அவர்கள். கடைசியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி நாங்கள் அன்றைக்கு நடவடிக்கை எடுக்க வைத்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். யாரையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. இப்பொழுது இந்த போராட்டம் என்பதெல்லாம் வீண் வேஷம். ஏன்னா ஏதாச்சும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காண்பித்துக் கொள்வதற்காக அதிமுக இப்படி ஒரு கபட நாடகம் ஆடுகிறார்கள். அரசியல் ஆதாயத்திற்காக இல்லாத ஒன்றை இருப்பது போன்று வதந்தி பரப்பிக் கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சனம். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கண்டனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கை திசை திருப்பும் வகையில் பேட்டியளித்ததாக குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் சென்னை ராயப்பேட்டை EA மாலில் போராட்டம் நடத்தியதன் எதிரொலி. சட்டவிரோதமாக கூடுதல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் அதிமுகவினர் 25 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. SP-யாக இருந்து DIG-யாக பதவி உயர்வு பெற்ற வருண்குமார் திருச்சி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். சீமானுக்கு எதிரான வழக்கு விசாரணை குறித்து நீதிபதி பாலாஜி முன்பு விளக்கம். தனது மனைவி மற்றும் குழந்தைகள் குறித்த மார்பிங் புகைப்படங்கள் வலைதளங்களில் நீக்கப்படவில்லை என்று DIG வருண்குமார் குற்றச்சாட்டு. சீமானின் பேச்சும் நடத்தையும் மைக் முன்பு ஒரு விதமாகவும் வெளியே வேறு விதமாகவும் உள்ளதாகவும் சாடல். இந்த பழைய காலத்தில் ஒரு படம் வந்திருக்கும், நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். வீட்டில் எலி வெளியில் புலி அப்படின்னு. இவருக்கு எப்படி சொல்லலாம்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துலலாம் எலி. தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கோருவதாக தொழிலதிபர் மூலம் சீமான் தூது விட்டதாக வருண்குமார் தகவல். பொதுவெளியில் சீமான் மன்னிப்பு கோரினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் திட்டவட்டம். சொல்கிறேன்னா, ஒரு தொழிலதிபர் மூலமாக இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறாரு. நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் அதை ஒத்துக்கலை, எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சொல்லிட்டேன், வேண்டாம். சென்னையில் புத்தாண்டையொட்டி பாதுகாப்பு பணியில் 19,000 போலீசார். கடற்கரை, வழிபாட்டு தலம் என பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு தீவிரம்.
ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னையில் பட்டாசு வெடிக்க தடை. பொது இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தல். புத்தாண்டையொட்டி நாளை மாலை முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி இல்லை. மெரினா, பெசன்ட் நகர், நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் விதிகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை. சென்னையில் பைக் ரேஸ் நடக்காமல் தடுக்க 30 கண்காணிப்பு குழுக்கள் அமைப்பு. புத்தாண்டையொட்டி நாளை இரவு 9 மணி முதல் சென்னையில் 425 இடங்களில் வாகன தணிக்கை நடைபெறும் என்று போலீசார் அறிவிப்பு. மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம். தூத்துக்குடியில் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாரதி கண்ட கனவை புதுமை பெண் திட்டம் மூலம் நிறைவேற்றியது திராவிட மாடல் அரசு. புதுமை பெண் திட்ட விரிவாக்க தொடக்க விழாவில் முதலமைச்சர் பேச்சு. படிப்பதில் தமிழகத்தில் உள்ள பெண்கள்தான் முதலிடம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மாணவிகளின் படிப்பிற்கு என்ன தடை வந்தாலும் அதை உடைப்பேன் என்றும் உறுதி. மாணவியர் கல்லூரியை நோக்கி வர தொடங்கி இருக்காங்க. உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல, எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன். மாணவிகளுக்கு மட்டும்தானா, மாணவர்களுக்கு இல்லையா அப்படின்னு மாணவர்கள் கேட்டாங்க. விடுதலை போராட்ட வீரர் நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை வரலாற்றை பாடப்புத்தகத்தில் இணைப்பது குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசனை பெற்று முடிவு செய்யப்படும். நடிகர் விஜய் சேதுபதியின் கோரிக்கை குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். அரசு வழங்கும் 1000 ரூபாய் தட்டச்சு கணினி பயிற்சி பெற பேருதவியாக உள்ளது. புதுமை பெண் திட்டம் குறித்து மாணவிகள் நெகிழ்ச்சி. கட்சி நிகழ்ச்சிகளுக்கு தன்னை அழைக்காததால் பங்கேற்பதில்லை என்று குஷ்பு மாலை முரசுக்கு பிரத்யேக தகவல். கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அழைக்காதது குறித்து அண்ணாமலையிடம் தான் கேட்க வேண்டும் என்றும் விளக்கம். கூப்பிடுறது இல்ல என்ன, அவ்வளவுதான். எதனால மேம்? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். கலந்துக்கலன்னா அவங்க கிட்ட தான், கட்சிக்காரங்க கிட்ட தான் கேட்கணும், அண்ணாமலை கிட்ட கேட்கணும், கட்சியில இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும். ஏன் கூப்பிடுறது இல்லைன்னா அவங்க கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு நான் எப்படி பதில் கொடுக்க முடியும்? உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல மேம், நம்மள இதனாலதான் கூப்பிடலாம் இல்லையே. அவங்க கூப்பிடுறது இல்ல, கூப்பிட்டா நான் எல்லா நிகழ்ச்சிக்கு போவேன். அவங்க கூப்பிடுறது இல்லைன்னா ஏன் கூப்பிடுறது இல்லைன்னு அவங்க தான் பதில் சொல்லணும். தமிழக பாஜக தலைமை தன்னை புறக்கணிப்பதாக நடிகை குஷ்பு குற்றச்சாட்டு. பாஜகவில் இருந்து குஷ்பு விலகுவார் என்று அரசியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் பரபரப்பு புகார். கட்சி நிகழ்ச்சிகளில் நடிகை குஷ்புவை அழைக்காதது ஏன்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, குறிப்பா உங்க மேல. யாருங்கண்ணா? நடிகை குஷ்பு அவர்கள். எனக்கு தெரியாதுங்கண்ணா, தெரியாதுங்கண்ணா. நீங்க பேசுங்கண்ணா. நீங்க அழைக்கிறது இல்ல அப்படின்றதான் சொல்றாங்க. அண்ணாமலை தான் அழைக்கிறது இல்ல அப்படின்னு உங்களை தான். நான் யாரையுமே அழைக்கிறது இல்லைங்கண்ணா. கட்சி நிகழ்ச்சிக்கு நான் யாரையுமே கூப்பிடுறது இல்லைங்கண்ணா. அந்தந்த நிகழ்ச்சிக்கு அவங்கவுங்க வருவாங்க. நான் போன் பண்ணி யாரு வாங்கன்னு யார்ட்டி நான் சொன்னதில்லை இது வரைக்கும். சரிங்க. ஆனா அது என்னுடைய வேலை இல்லைங்கன்னா. அமைப்பு பொதுச் செயலர் கேஷன் நாயம்ஜி இருக்காங்க. சரி. யார் அழைக்கணும் அப்படிங்கறதுலாம் அவருடைய பொறுப்பு. சரிங்க. ஆமாங்கண்ணா. அது வந்து மாநில தலைவர் வேலை இல்லைங்கன்னா. எந்த கட்சியிலும் மாநில தலைவர் யாரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்க. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தேர்தல் காலத்தில் ஒரு வேடம், மற்ற நேரத்தில் இன்னொரு வேடமா என்றும் கேள்வி.
பொங்கல் பண்டிகையையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும். நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி வழங்க மறுப்பது பொருத்தமல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அறிக்கை. ஓசூரில் 836 கோடி ரூபாயில் புதிய தொழிற்சாலை அமைக்கிறது AGI மில்டெக் நிறுவனம். தொழிற்சாலை மூலம் 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு.